السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: الأنات من الله والعجب من الشيطان. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இந்த நல்ல தோறும் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றுமென்று நின்று நிறுத்துமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்மால் பேசப்பட போகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பொறுமை. மனித வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தஆலா சோதனையாக தான் படைத்துள்ளான். சந்தோஷம் வரும், துக்கம் வரும். ஆனால் அந்த நேரங்களில் நம்மை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சபர், பொறுமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இந்த ஒரு வசனம் போதும் நமக்கு உற்சாகம் தர. ஏனென்றால் நாம் பொறுமையாக இல்லாவிட்டால் அல்லாஹ் நம்மளுடன் இருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு வந்தால் இந்த பொறுமை நம்மளுடன் தானாகவே வரும். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் நாம் இதை எதிர்கொள்ள முடியும். ஏன்? அல்லாஹ் தஆலா நம்மளுடன் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான வலிமையானவன் மற்றவனை அடிப்பவன் அல்ல. உண்மையான வலிமையானவன் மற்றவன் அடிப்பவன் அல்ல. அவன் மற்றவன் இவனை அடிக்கும் பொழுது இவன் கோபத்தை கட்டுப்படுத்துகின்றான் அல்லவா, அவன்தான் உண்மையான வலிமையானவன் என்று யார் சொல்லுகின்றார்? முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு வலிமை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பொறுமையை பற்றி ஒரு 2 வகையை சொல்லி காட்டுகின்றான். முதலாவது, அல்லாஹ்வை வழிபடுவதில் பொறுமை. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தொழுகை, நோன்பு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாம் அல்லாஹ்வின் மீது பயம் வைத்து இதையெல்லாம் செய்கின்றோம். 2வது விஷயம், சோதனைகளில் பொறுமை. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நோயை கொடுப்பான், பண இழப்பு, குடும்ப பிரச்சனையை எல்லாம் கொடுப்பான். அப்பொழுது நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். பிறகு இதை சொன்னாலே பெரிய நன்மை என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நீங்கள் பொறுமையாக இருந்தால் நான் 4 விஷயத்தை உங்களுக்கு பலமாக கொடுப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான். முதலாவது விஷயம், அல்லாஹ்வின் உதவி. நீ பொறுமையாக இருந்தால் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும். 2வது விஷயம், மன அமைதி. நீ பொறுமையாக இருந்தா உன்னை யார் வம்பளுக்கு போறா? ஒருத்தன் உன்னை வம்பளுக்குறானா நீ அவன் போய் சண்டை போடக்கூடாது. அவன் வம்பளுக்குறானா நீ பொறுமையாகவே இருக்கணும். அவன் வம்பளுத்து நீ பொறுமையாக இருந்தீன்னா அவனுக்கு சலிச்சு போயிடும். அப்ப அவன் தோணும், இவனை வம்பளுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுவான். 3வது, நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இறுதியாக, நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய சொர்க்கத்தை உயர்த்துவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமை என்பது வெறும் அமைதியாக இருப்பதல்ல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தாங்கிக் கொள்வதே உண்மையான பொறுமையாளியுடைய அடையாளம்.
எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் பொறுமையாளராக ஆக்கி நம்முடைய சோதனைகளை எளிதாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.